Taste the Daily. கள்ளக்குறிச்சி சிவன் கோயிலில் அதிமுக பொதுச் செயலாளரின் பிறந்த நாளை முன்னிட்டும் இந்திய ராணுவ வீரர்கள் நலமுடன் இருக்க வேண்டியும் அதிமுக சார்பில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ராமஞானவேல் ஏற்பாட்டில் மாவட்ட கழக செயலாளர் ரா குமரகுரு தலைமையில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. பின்னர் ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் ப மோகன், சட்டமன்ற உறுப்பினர் மா செந்தில்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அழகுவேல் பாபு, பிரபு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நங்கநல்லூரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆதி வித்ரா பக்த ஆஞ்சநேயர் கோயிலில் அதிமுக பொதுச் செயலாளரின் பிறந்த நாளை முன்னிட்டும் இந்திய ராணுவ வீரர்கள் நலமுடன் இருக்க வேண்டியும் அதிமுக சார்பில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இந்த பூஜையில் கலந்து கொண்ட சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் கே.பி. கந்தன் தலைமையில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள அகவிலாச பெருமாள் திருக்கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளரின் பிறந்த நாளை முன்னிட்டும் இந்திய ராணுவ வீரர்கள் நலமுடன் இருக்க வேண்டியும் அதிமுக சார்பில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஏ.எம். நாகராஜ் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சு. ரவி பங்கேற்று வழிபாடு செய்தார். பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் பெரியபிள்ளை வலசையில் அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மேற்கு ஒன்றியம் சார்பில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி தலைமை தாங்கினார். ஆய்வுக் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் டாக்டர் முத்தையா கலந்து கொண்டு கழக பூத் கமிட்டி நிர்வாகிகளிடம் கள ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் மறைமலை நகரில் அதிமுக சார்பில் விடியா திமுக அரசின் அவலங்களை எடுத்துரைக்கும் பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் எம்.ஜி.கே. கோபிகண்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன் பங்கேற்று பொதுமக்களிடம் விடியா திமுக ஆட்சியின் கடந்த 4 ஆண்டு கால அவலங்களையும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த மகத்தான திட்டங்களையும் எடுத்துரைத்து பிரசுரங்களை வழங்கினார். இந்நிகழ்வில் மாவட்ட அவைத் தலைவர் பொன்னுசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கனிதா சம்பத் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். சென்னை வியாசர்பாடியில் உள்ள டான் போஸ்கோ பள்ளி தேவாலயத்தில் அதிமுக பொதுச் செயலாளரின் பிறந்த நாளை முன்னிட்டும் இந்திய ராணுவ வீரர்கள் நலமுடன் இருக்க வேண்டியும் அதிமுக சார்பில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் தலைமையில் நடைபெற்ற இந்த பிரார்த்தனை கூட்டத்தில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர்.எஸ். ராஜேஷ் கலந்து கொண்டு எல்லையில் போர் புரியும் ராணுவ வீரர்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை செய்தார். பின்னர் அங்குள்ள முதியோர் இல்லத்தில் உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விருதுநகரில் அதிமுக பொதுச் செயலாளரின் பிறந்த நாளை முன்னிட்டு மக்களுக்கு பயன்படும்படி நடைபெற்ற இரத்த தான முகாமை முன்னாள் அமைச்சர் கே.டி. ராஜேந்திர பாலாஜி துவக்கி வைத்தார். விருதுநகர் மேற்கு மாவட்ட கழகம் விருதுநகர் சட்டமன்ற தொகுதி சார்பாக நடைபெற்ற இரத்த தான முகாமில் 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்றனர். இரத்த தானம் வழங்கியோருக்கு பழ வகைகள், குளிர்பானங்கள், சான்றிதழ் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் விருதுநகர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் அருளாட்சியில் அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தென்காசி வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளரும் தென்காசி வடக்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளருமான டாக்டர் முத்தையா கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து கழக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. கூட்டத்தில் ஒன்றிய, பேரூர் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர்.